தொலைநோக்கு சிந்தனை கொண்ட என் இனிய இந்திய தேச மக்களே, கவனமாய் கேளுங்கள், கவனமுடன் எதையும் கையாளுங்கள். நீங்கள் உங்களுக்காக தேர்வு செய்கின்ற தலைவனாகட்டும், நீங்கள் பின்பற்றுகின்ற தலைவனாகட்டும், இந்த பிரபஞ்ச படைப்பாற்றலில் உள்ள புழு பூச்சி ஒட்டுண்ணிகள் தான் வாழ்வதற்காக மற்றதை அழித்து வாழ்கின்ற ஜீவன்கள் போன்ற குணாதிசயங்களை மேல் நோக்கி கொண்டிருக்கும் மனிதர்களை ஆதரித்து விடாதீர்கள், தலைவனாக ஏற்றுக்கொண்டு விடாதீர்கள். இது போன்ற குணாதிசயங்களை கொண்டவர்களை நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கவனமாக கவனியுங்கள். இது போன்ற நபர்கள் சதா காலமும் கடந்த காலங்களை பேசுபவர்களாகவும் எந்த விதத்திலும் மக்களுக்கும் தேசத்திற்கும் பயன்படாத பல செய்திகளை மிக ஆளுமை கொண்டதாக கூறி கர்ஜிப்பவர்களாகவும் இருப்பார்கள். இது போன்ற நபர்கள் பல குழப்பங்களை மட்டுமே உருவாக்க முடியும். அவன் செய்தது சரியல்ல, இவன் செய்தது சரியல்ல, நான் செய்கின்றேன் பார் என்று பெரும் சலசலப்பை உருவாக்குவார்கள். கடலில் அலை எழும்பினால் அது இயற்கை, கடலில் அலை எழும்பினால் அது இயற்கை. மழை நீர் குட்டைகளில் அலை எழும்புமா? எழும்பினால் உடனே அது வற்றிவிடும். புரிதலோடு சிந்தியுங்கள். ஆக நாம் தேர்வு செய்ய வேண்டியவர்கள் எத்தகைய தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், மண்ணையும் விண்ணையும் மட்டும் நம்பி தான் வாழ்வதோடு மட்டுமல்லாது எந்த எதிர்பார்ப்புகளும் இன்றி தன்னை சார்ந்த சூழல் அனைத்தையும் வாழ வைக்கின்ற மரங்களைப் போல் தாவர இனங்களை போன்ற குணாதிசயம் நிறைந்தவர்களை தேர்வு செய்ய வேண்டும். இதை பிரதிபலிக்கின்ற வகையில்தான் அனைத்து இறை ஆலயங்களிலும் தலவிருட்சம் என்று ஒன்று இருப்பதையும் அதை வணங்குவதையும் இது போன்ற விருட்சங்களின் அடியில் அமர்ந்து ஞானம் பெற்றதையும் பிரபஞ்சமும் ஞானிகளும் சித்தர்களும் அதை உணர்த்துகிறார்கள். நம்புங்கள். புதிதாய் தோன்றும் பொய் தோற்றங்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். உங்களின் தேர்வு உங்களுக்கானதாக இருக்க வேண்டும். பொய் தோற்றங்கள் ஒருபோதும் புதுமை படைக்க முடியாது. கவனமுடன் செயலாற்றுங்கள். திராவிட முன்னேற்ற கழக வெற்றி பாதையில் பயணிப்போம். மகாத்மா காந்திஜியின் அகிம்சை அறவழியில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கமுடன். KKR.